அந்த சத்யவாக்கு சாஸ்திரியை ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள தள்ளியா சனி என்டர் ஆரம்பிச்சிட்டான். என்டர் நீங்களே பெரிய சனி, உங்களை மிஞ்சி யார் வருவா? அடச்சி பயமுடு பாவரா பேசுறேன். நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. நிறுத்து மது, ஏன் இங்க நிக்கிற? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மாமா, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணு? வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல்ல. பண்ணி போடா. போறோம் சார், போறோம் சார். ப்ளீஸ் நீ வாக்கண்ணே. மச்சான், அவ பெரிய தாதா பொண்ணுன்னு சொன்ன, நீ இப்படி ரோட்ல சுத்தா எப்படி கிடப்பா? துபாயில தான் அவ தாதா பொண்ணு, இங்க சாதா கா. அது கரெக்ட் தான். பின்ன ராங்கா இவன் ஒருத்தன் கொடுக்க கள்ளி கட்டு. ஓ மச்சான், எங்க ஓடுற? டிஆர்ல போதே. அம்மாடி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கீங்களா மது? என்னங்க இது, என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? நான் தாங்க சீனு, துபாய் சீனு. யார் இவரு, உங்க டேடியா? வணக்கங்க. ஏன் டென்ஷன் ஆயிட்டாரு? நான் என்ன தப்பா சொன்னேன்? டேடின்னு சொன்னதுனால டென்ஷன் ஆயிட்டாரு. இவர் டேடி இல்ல, மாமா. இவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது மாமா. பின்ன உன் பேர் எப்படி சொல்றான்? இந்த பொண்ணோட பேரு ஊருக்கே தெரியும். கரெக்ட். ஏய், எவன்டா நீ? யாரோ பிச்சைக்கார போல இருக்கு மாமா. ஏய், சீ, போடா. அவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான். மது என்னமோ அவனை தெரியாதுன்னு சொல்றா. எது போய் எது நிஜம்? எனக்கு நம்ம மது மேடம் மேலதான் டவுட்டா இருக்கு சார். அவனை லவ் பண்றான். உங்களை லவ் பண்ணலையோன்னு. யாருங்க உள்ள? சார், ஜீப்ல உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? மாமா மாதிரி தோணுது. அதை வெளியில சொல்ல முடியுமா? என் மதுவோட அட்ரஸ் கொடுங்க. ஓ மதுவாடா? நீங்க கொஞ்சம் இருங்க சார், பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஓ மதுன்னு சொல்றியா? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? ஆமா, அத முதல்ல சொல்லு. இத பாருங்க, இப்பதான் உங்களை ரெண்டாவது தடவையா பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? அது இல்ல தம்பி, உன் கிளாஸ்மேட் ஆனு கேட்டல. ரூம்மேட்டா? பின்ன என்னதான் கனெக்ஷன்? அது மறக்க முடியாத கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்லு. இவர்கிட்ட அட்ரஸ் கொடுங்கன்னா கனெக்ஷனை சொல்லுங்கறாரு. கனெக்ஷனை சொன்னாதான் அட்ரஸ் சொல்லுவேன். அட்ரஸ் கொடுத்தா கனெக்ஷன் சொல்றேன். முடியாது. கனெக்ஷனை சொன்னாதான் அட்ரஸ் சொல்ல முடியும். அதெல்லாம் நடக்காது. அட்ரஸ் கொடுத்தாதான் கனெக்ஷன் சொல்லுவேன். முடியாதா? சொல்ல வேண்டாம். அவளை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சுக்கோ. ஐயோ சார், நமக்கு அட்ரஸ் முக்கியம் இல்ல, கனெக்ஷன் தான் முக்கியம். தம்பி, தங்க கம்பி, எங்க சார் கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? அந்த பொண்ணு புரியாம பேசிருச்சு. அந்த பொண்ணாக்கு நீ பா. நான் வரல. கொஞ்சம் முன்கோவக்காரர், அவ்வளவுதான். நீ வா. போஸ் கொடுக்குறாரு. ஐயா சொல்றேன். திரும்பி போறேன். ஒழுங்கு காட்டுறத பத்தியா? அது ஒயின் காட்டுறதுலப்பா, பேஸ் எக்ஸசைஸ். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? புது ஆளுங்க முன்னாடி இப்படி பண்ணாதீங்க. பயந்துட மாட்டாங்க. அட்ரஸ் சொல்லுங்க. டோர் நம்பர் 109, ரோட் நம்பர் 7, பஞ்சாரா ஹில்ஸ், ஹைதராபாத். ஓகேயா? இப்ப சொல்லியா, உங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன்? நல்லா கேட்டுக்குங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படிங்க முடியும்? மது மேடத்தை எங்க மாப்பிள்ள சாமி லவ் பண்றாரு. யாரவ? இவன் தான். இவர்தான். இந்த குரங்கு என் மது லவ் பண்றாளா? ஐயோ இல்ல. இப்ப அதுக்கு என்னன்றா, ஒரு அழகான பொண்ணை பார்த்து யார் பண்ண நல்லா விரும்பலாம். அது ஒரு சீனுவா இருக்கலாம், ஒரு மாப்பிள்ள சாமியா இருக்கலாம், ஏதாவது ஒரு குமட்டியாம இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு யாரை விரும்புறான்றதான் பாயிண்ட். அவ பிறந்ததே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுறீங்க. உங்க ஜெனரேஷன்ல பிறந்த உடனே கல்யாணம், ஆனா எங்க ஜெனரேஷன்ல லவ் பிறந்தாதான் கல்யாணம். இது எப்படி இருக்கு? சும்மா சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிட்டு போறானே, அந்த ஜோசிகாரன் சொன்ன சனி வந்தானா? உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போற ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு. இது ஹாட் மச்சி. சார், என்னமா சொல்ல? ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு. கெஸ்ட் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காருமா. நான் இங்க பொக்கே வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா? மச்சான், இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன் மச்சான்? சொல்றேன் வாடா. வெல்கம். நீங்க துபாயில இருந்து வந்திருக்கேன். அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? ஐ அம் தும்பிராம். வாழ்க. எனக்கு இந்த மலர் வேண்டாங்க, மதுதான் வேண்டாம். உள்ள வெயிட் பண்றாங்க, போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ, மதுனா துபாயில இருந்து வந்திருக்கிற பொண்ணா? துபாய் பொண்ணுங்களா எங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க? எங்களுக்கு ஏதோ சின்ன கம்பெனியா? அது சரி, என்ன நடக்குதுங்க? பிசினஸ், வியாபாரம். பட்ட பகல இந்த வியாபாரத்தை செய்றீங்களா? பட்ட பகல் என்னங்க, நம்மளுக்கு 24 hour சர்வீஸ். மத்த கம்பெனிகளை ஓவர்டேக் பண்ணல சார். நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க. அதான் எங்க கம்பெனியோட குட்வில். சிட்டில நம்பர் 1 அவர் தான் எங்க லட்சியம். நம்பர் 2, கஸ்டமர்ஸுக்கு த்ரில் கொடுக்கணும். அதுக்கு இத்தனை எக்யூப்மென்ட் தேவைப்படுதா? இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல வேற வழியே இல்ல. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஒருத்தர் தான் போகணும். உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எங்க ரிசப்ஷனிஸ்ட் ரெடி. ஹலோ சார். நான் ப்ரிப்பேர்டா வரல. நோ ப்ராப்ளம், ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ். நான் எதை எடுத்துட்டு வரலங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட் எவ்வளவு நினைச்சு என்ன உள்ள அனுப்பி வச்சிட்டா. நீங்க என்ன நல்லா கேள்வி சிக்கிட்டா. வேணாலும் இப்ப இவள தட்டி அப்பளமாக்கிறேன். ஹாய். எப்படி நீங்க? கெஸ்ட் உட்காருங்க. உங்க பேரை சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சீனு, துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க.
சீனு சார், வெல்கம் டு யூ. எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா? இல்லையே, அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு. நான் நாயா பேய அலைஞ்ச அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா என் கூட பேச மாட்டேன்டா. அப்புறம் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஓனா மாதிரி முறைக்கிற. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் யாரையோ சொன்னா உங்களுக்கே கோவம் வருது. அதாவது இது ரேடியோ ப்ரோகிராம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ணுவங்க, என் மன வேதனை அப்படி. நான் யாரு நிஜமா உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தது கிடையாது. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நல்லா ஊத்து பார்த்து சொல்லுங்க. ஓ, அந்த பொண்ணு நேர்ல வந்தா இப்படிதான் கேப்பீங்களா? இன்னும் நிறைய கேட்கணும். குண்டா, இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்க. எங்கேயோ ஒண்ணும் இல்ல, ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனானே அவன் வாய்ஸ் தான். அட பாவி, வண்டியை திரும்ப ரேடியோ மிர்ச்சி ஆபீஸ்க்கு போ. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணை நீங்க முதல் தடவையா எங்க பாத்தீங்க? லோக்கல் ட்ரெயின்ல. சீனு சார், நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்கள மாதிரி நிறைய ரசிகைகள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா? யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. சாரி, இப்ப சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே ப்ரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம். Thank you. Thank you, Chini sir, for joining me on my show. That's the end of our show. சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? போன வேலை முடியணும்ல. சார், யார பக்கம் போடா. கடக்கறவனே, போலீஸ் ரைடிங்க. மச்சான், நீ கையும் கழுவமா மாட்டிக்கிட்ட. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பைத்தியக்காரன். வணக்கம் மாப்பிள்ளை சாமி சார். என்ன மது வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுக்கும் லிங்க் இருக்கு போல இருக்கு. இங்க இருந்து மச்சான வெளியே அனுப்பிட்டு இவனுங்களை உள்ளான்னு போனோம். அவனை மது ரூம்குள்ள அனுப்பி வச்சது யாரு? நான் தான். ஏன் அடிக்கிறான்? அவனை வெளியில எடுத்துட்டு வா. சாரி சார், பார்ட்டியை பாதியில கூப்பிட முடியாது. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துரும். என்னடா கெட்ட பேர் வந்துரும்? நான் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளை சாமி சார், இது ரொம்ப ஓவர். மாமா, என்ன மாப்பிள்ளை சாமி சார் இவ்வளவு தூரம்? ஆமா, நீ எதுக்கே உள்ள போன? வெளியில வரதுக்கு தான். ரெண்டு பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு கட்டுறேன். என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? மது, நீ லவ் பண்றியா? மது, நீ இவனை லவ் பண்றியா? சிச்சி, இல்ல மாமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா சொல்ற? என்ன வேணா சொல்லுவேன், அதை கேட்க நீங்க யாருங்க? ஏய், நான் போலீஸ் ஆபீசர், மதுவோட மாமாடா நான். அதுக்கு என்னன்ற? எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துற? நான் போய் சொல்றேனா? கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. நீ அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் சொல்றேன். நான் அவளை லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லலையே. ஏய், எடா கூடமா பேசணும், அவனை கொன்னுடுவேன். கொல்லு கொல்லு. கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில் இருக்கணும் மாப்பிள சாமி. மதுவுக்காக நான் சாவேன். மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா? மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவியா? இனிமே கண்ணை எடுக்காத. கண்ணை நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளமாக்கிடுவேன். மது, இப்பதான் புரிஞ்சுது. இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவேன். என்ன அந்த உண்மை? பொய். என்ன அந்த பொய்? அவர் சொன்ன அந்த உண்மை பொய் மாமா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா எனக்கு இருக்கு. அதை விட கன்ஃபியூஷனா இருக்கு. இவருன்னு நினைச்சு அவரை உள்ள அனுப்பிட்டேன். ஒரிஜினல் கெஸ்ட் இவரு. அவர் யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. யாரா? அந்த ஜோசியர் சொல்ல சனி. துபாய்னு சொன்ன டானோட பொண்ணுன்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என்னடா இது செம்ம ஹாட் மச்சின்னு மந்த்லி சாலரிக்கு ரேடியோ செக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. லவ்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு உனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லுது. குறுக்க போலீஸ் வேற வருது. லிங்க் இல்லாத கதையா இருக்கே. என்னையா கன்ஃபியூஷன் இது? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கூலாக்கு. என்னது? நான் சொல்லு. துபாய்க்கு போகல. துபாய்க்கு போலையா? அப்ப இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 10 ரூபாயா? ஒரிஜினல் நினைச்சு சிக்கரோட போட்டுக்கிட்டு இருக்க. நேத்து முழு உன்னை கூலாக்குன்னு சொன்னேன்ல. இப்படி பத்தியற விஷயத்தை சொல்லிட்டு கூலா கேளுனா எப்படி? என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பெரிய கதைன்னு சொன்ன. சொன்னது கதை தான். எனக்கு கதை சொன்னியா? சிச்சி, நான் தான் உண்மை நினைச்சிட்டேனா? அது சரி, நீ துபாய்க்கு போகாம என்ன பண்ண? எந்த ஊர்ல இருந்த? மும்பை. மும்பையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்ல மச்சான். நீ மும்பைல என்ன பண்ணிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சாக்கணும். பேக்கேஜ்ல சரியா கன்ஃபர்ம், எதையும் மிஸ் பண்ண கூடாது. 1 2 3 4 5 6 7. ராமகிருஷ்ணன் சார் எங்க? ராமகிருஷ்ணன் சார், ராமகிருஷ்ணன் சார். என்னையா? என்ன இது? ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல சமோசா வைக்கிறவ மாதிரி ராமகிருஷ்ணன் சார் ராமகிருஷ்ணன் சார் கத்திக்கிட்டு இறங்கி இருந்தா நான் ஏன் கத்த போறேன் சார்? என்னது? சேர்ந்து உங்களோட நான் டிராவல் பண்ணதுனால என்ன ஈக்குவலா நினைச்சிட வேண்டாம். உங்க லெவல் என்ன, ஏ லெவல் என்ன? பகவான் அச்சா கரைத்தோ சாது பிச்சா கரைக்கா. கோவப்படாதீங்க ராமகிருஷ்ணன் சார். நமக்குள்ள உங்களுக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியும். சரி, காட்ட வேண்டியது நீங்களே இப்படி சொன்னா இந்த மும்பைல எங்களுக்கு வேற யாரு இருக்கா சார்? ஆமா, அதனால தான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். இது முத்துப்பேட்டை இல்ல மும்பை. தெரியுங்க, அந்த போர்டுல நான் பார்த்தேன். ராமகிருஷ்ணன் சார், நாம எங்க போனோம்? ராஜ் டிராவல்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியுங்க? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியல. போங்க. கையிடுங்க. கோவப்படாதீங்க சார். ரிசீவ் பண்றதுக்கு யாரோ வருவாங்க நீங்கல்ல. வருவாயா? எவனோ ஒருத்தன் இல்ல, மை ஃப்ரெண்ட் நாமக்கல் நாகலிங்கம். நாகலிங்கம்? அவ்வளவு பெரிய பேரு எங்களுக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ணன் சார்? ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ண பாய். ராமகிருஷ்ணன் சார், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என் காதலி விழுந்ததியா? போலாம் வாங்க சார். நீ வராத. உங்க சாமான பாத்துக்கிட்டு இங்கே இருங்க.
ராமகிருஷ்ண பாய். உங்க பேரு? அது வந்து நோ நோ, ராமகிருஷ்ணான் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நாமக்கல் நாகலிங்கம் from ராஜ் டிராவல்ஸ். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கன்ஃபியூஷன் எதுக்கு வரப்போகுது? நாம தான் போன்ல பேசிக்கிட்டோம்ல. இவருக்கு மும்பைல கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஓகே ராமகிருஷ்ணா, ஆனா இந்த துபாய் போற மேட்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எதுக்கு சார்? அதாவது இங்க ஓவர் ஃப்ளோட்டிங் அதிகமாயி நிறைய பேர் விசா பாஸ்போர்ட் இல்லாம 5-6 மாசமா ஃபிளேவர் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. 5-6 மாசமா? என்னால முடியாது சார். டிராவல்ஸ்ல பேசி பாக்குறேன். பேசலாம் வேணாம் சார், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். பார்க்கலாம் கிருஷ்ணா. பார்க்கலாம் கூடாது, நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க. சரி, பட் ஒன் கண்டிஷன். நான் வேலையில ரொம்ப ஃபாஸ்ட். என்ன குறுக்க எவனாவது ஏட கூடமா கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு வெச்சுக்கோ, என்னால முடியாது, அப்புறம் உங்க வேலை கெட்டு போயிடும். உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சார். நீ ஓகே ராம்கே, ஆனா அந்த பசங்க இருக்காங்களே அவனுங்களா வேஸ்ட் ஃபெலோஸ் சார். நாம ரயில் இன்ஜின் தான், அவனுங்க காலி போட்டீங்க. அவனுங்க சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ராமகிருஷ்ணான்னு என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தை போதும், இனிமே அந்த பசங்களை நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு அவங்க கூப்பிடு. டேய் சீனு, டேய் நட்டையா உன்னதான் வாடா. என்னடா இது டிஸ்கவரி சேனல் தவக்கற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? இஸ் நாகலிங்கம் from ராஜ் டிராவல்ஸ், my best friend. வணக்கம் சொல்லுங்கடா. இவன் பேர் ரமணா. இந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இவன் பேர் முத்து. இந்த பையனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. பாத்தீங்களா எப்படி அவசரப்படுறானே? இவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி. ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் உனக்கு கோவம் வந்துச்சாடா? சரி வாங்க சார், நாம போயிடலாம். இரு ராம்கே, 5-6 பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும்ல. அதான் உங்க 5 பேரை வீட்டுக்கு போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொன்னா. சரி, let's go and fresh up. அதெல்லாம் ட்ரெயின்லயே முடிச்சு விட்டாங்க. வெரி குட், பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்களே. கேண்டீனுக்கு போய் பேசலாம் வாங்க. அப்புறம் என்ன ராம்கே, என்ன சாப்பிடுற? 2 மைசூர் போண்டா, ஒரு பெசரட் உப்புமா, ஒரு பிளேட் இட்லி, ஒரு பிளேட் பூரி சார். அந்த 2 ஐட்டம் சேர்த்து கொடுங்க சொல்லுங்க சார். 3 சப்பாத்தி, ஒரு ரவை தோசை, 2 பிளேட் இட்லி, ஒரு வடை. எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா ஒரே அடி ஆர்டர் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? கூல் கூல். அது இல்ல நாகா, இவனுங்க துபாய் பக்கம் வந்தானுங்களா துண்டத்துக்கு வந்தானுங்களா? ஓகே ஓகே, முதல்ல நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் ஃளைட்ல ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, அப்படின்னா நாங்க டைரக்டா ஃளைட் ஏறிடலாங்கிறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? என் ராக்கியோட. தேங்க்யூ நாகா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல ராம்கி. உன்னால என் வேலைக்கு ரிஸ்கே இல்லாம போயிடுச்சு. என்ன ரிஸ்க்குங்க? அறிவிக்கிட்ட முண்டா, ஃளைஓவருக்கு கீழே இருக்க வேண்டியவங்கள ஃளைட்டுக்கு மேல ஏத்தி விடுறதா அது ரிஸ்க் இல்லையா? சார், உங்களுக்கு கோவம் வராதுன்னா ஒரு டவுட் கேக்குறேன். மறுபடியும் என்ன டவுட் உனக்கு? சார் என்ன சொல்றீங்க? ராம்கி கூல் டவுன், உட்கார சொல்றேன். என்னம்மா உனக்கு என்ன டவுட்? துபாயில எங்களுக்கு என்ன வேலை சார்? பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை எடுக்கிற வேலையா? நீ வயித்துக்கு சாதத்தை சாப்பிடுறியா இல்ல சந்தேகத்தை சாப்பிடுறியா? ராம்கி, சந்தேகம் வருது எல்லாருக்கும் சகஜம்தாப்பா. இங்க பாருங்க, துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு 3 கிணறு கொடுப்பாங்க. கிணறா? பெட்ரோல் கிணறியா? வாளி போட்டு இறச்சி விக்க வேண்டியதுதான். அமௌண்ட் மேட்டர் அது என்ன? எவ்வளவுங்க? என்ன கேள்வி அது? தெரியாதவ மாதிரி ஆளுக்கு 75,000 டிசைட் பண்ணதானே கேள்வியை கேக்குற? எல்லாரும் பணத்தை எடுத்து வைங்க. இவ்வளவுதானே? நாகலிங்க சார் இருங்க. அவன் எதுக்கு இருக்கு சொல்றேன்? பகவான் அச்சா கரே தூ சாது பிச்சா கரேகா. கோபப்படாதீங்க ராமகிருஷ்ணன் சார், இவரு உங்க ஃப்ரெண்ட் ஆச்சா, அதனால உங்க கையால கொடுக்கலான்னு. தேங்க்யூ. நாகா, கொஞ்சம் அது எண்ணி பார்த்துட்டு உள்ள வை. ராமகிருஷ்ணா, நீ கொடுத்த பணத்தை நான் எண்ணி பாக்குறதா? சேச்சே, என்ன நாகா? சரி, நீங்க ஆபீஸ் போங்க, நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நாகலிங்க சார், நீங்களே எங்க கூட ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸ்கா? ராமகிருஷ்ணா, புரிஞ்சுது. ஏண்டா, அவர் ஆபீஸ் போறது முக்கியமா நம்ம துபாய் போறது முக்கியமா? துபாய் போறதா சார்? ஆமா, உங்ககிட்ட இந்தியன் கரன்சி இனிமே எதுவும் இல்லையே? என்ன கொஞ்சம் வச்சிருக்காங்க. நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா. என்னது? கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே. சாரி, மறந்து போயிட்டேன். தொடச்சு கொடுத்துருங்க. இந்த பேக்ல வச்சிருக்கேன், கொடுத்துறேன். இப்போ ரூபாயா குடுக்குறீங்க, அங்க டாலரா அள்ள போறீங்க. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் பறக்கிற பிளேன தான் பாத்துறோம், இப்ப அதுலயே ஏற போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை இருக்கட்டும். என்ன மறுபடியும் டவுட் அவனுக்கு? அதெல்லாம் இல்லைங்க, அந்த நாகலிங்க தானாசும் விட்டுட்டு வந்துட்டேன் சொல்ற. அவர் என்ன மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கியா? ஒண்ணு மாதிரி அவன் செஞ்ச உதவிக்கு நிக்க வச்சு மாலை போட்டு கால்ல விழுந்து கும்பிடணும். ஆமா சார். அவரை யாருன்னு நினைச்ச? யாரு? மை ஃப்ரெண்ட், லிவிங் லெஜெண்ட். ராஜ் டிராவல்ஸ் வந்துட்டோம். ஃளைட் ரைட் டைம் தானே? எல்லாருக்கும் சீட் இருக்கணும், நின்னுட்டு போக முடியாது. ஃளைட் ஏசியா நான் ஏசியா? சரி, எங்க பர்த் நம்பர் என்ன? நீங்களே யாரு? கிரி, உதயகுமார், சீனிவாசன், ராமகிருஷ்ணா, சூரி, ராமண்ணா. எங்க துபாய் டிக்கெட்? கேட்டதும் கொடுக்க இது சினிமா டிக்கெட் இல்ல, இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் கேண்டீன்ல முடிஞ்சிருச்சுங்க. கேண்டீன்ல முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆளுக்கு 75,000 கொடுத்தோம். யார்கிட்ட கொடுத்தீங்க? நாகலிங்கத்துக்கிட்ட தான். நாகலிங்கம். இவர் தான் நாகலிங்கம். இவன் நாகலிங்கம், இவன் பொய்லிங்கம். ஏய், மரியாதையா பேசு. ஹைதராபாத்ல வந்த நீங்க தானே? இவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு. நீங்க அங்க இல்லன்னதும் திரும்பி வந்துட்டாரு. அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது அவரை நம்பி எல்லா பணத்தையும் கொடுத்து யாரும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க? இந்த கடையில எங்களுக்கு வேண்டாங்க. முதல்ல எங்க டிக்கெட் கொடுங்க.
எதுக்குடா இப்படி கத்துறீங்க? இந்த குளறுபடிக்கெல்லாம் காரணம் நம்ம ராமகிருஷ்ணன் சார் தான். என்ன ராமகிருஷ்ணன் சார்? வாய முடியா, எனக்கு என்ன சம்பந்தம்? அர்த்தம் பேசாத, அப்புறம் ஏடாகும் மேடம். உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போல இருக்கு. எனக்கு கோவம் வரும்டையா, வராத பின்ன பகவான் அச்சக்கரத்தும் சாது பிச்சாக்கரக்கா பிச்சா. அப்படின்னா நீங்க பிச்சை எடுத்து எங்களை காப்பாத்த போறீங்களா? நான் எதுக்கு பிச்சை எடுத்து உங்களை காப்பாத்தணும்? பிச்சை எடுக்க போறது நீங்க தான், யூஸ்லெஸ் ஃபெலோ. நாகலிங்க யார் சார்? எவனுக்கு தெரியும்? எவனுக்கு தெரியும்? லிவிங் லெஜெண்ட் என்ன? நண்பன் என்ன? தோஸ்த் என்ன? தளபதி என்ன? ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்பா. என்னத்தரா சேர்ந்திருக்கிறது ராமகிருஷ்ணன்? ஐயோ, அடி கையா. தம்பி அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எதுக்கு இந்த பெரிய மனுஷனை போட்டு அடிக்கிறீங்க? ஒருத்தரை சித்திரவதை செய்யறது அநாகரிகம். உண்மைதாங்க. ஆனா இவன் மனுஷன் இல்ல. என்ன பக்கவா தமிழ் பேசுறீங்க? நீங்க தமிழர்? ஆமா, என் பேரு மச்சராஜா. அது சரி, நீங்க எல்லாம் யாரு, எந்த ஊரு? கோவப்படாத தம்பி. நாங்க துபாய் போலான்னு வந்தோம். எங்களுக்கு வேலை வாங்கி தரணும். இந்த குள்ள இன்னொரு குள்ளோட அறிமுகப்படுத்தலாம். அந்த குள்ள எங்க பணத்தை எல்லாம் அதோட நிறுத்திக்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த குள்ள உங்க மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டான். இப்போ உங்ககிட்ட பை இருக்கே தவிர அதுல பணம் இல்ல. ஆமா சார். நீங்க எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? பெரிய மனுஷன். ஐயா ஐயா, அடிக்காத அடிக்காத. இந்த மாதிரி சித்திரவதையை என்னால பார்க்க முடியும். டீ குடிக்க கூட காசு இல்ல. பசியில மயக்கமே வந்துரும் போல இருக்கு. அப்ப பசியார இத சாப்பிடுங்க. உங்களை இந்த பொசிஷன்ல பாக்குறப்ப என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அது சரி, இனிமே நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு துபாய்க்கு போனோம் சார். எங்களை பார்த்து உங்க மனசு கஷ்டப்படுறதுனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன். மேகோனா இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல இருக்காருன்னு நினைச்சேன். மும்பைல இருக்காருன்னு இப்பதான் தெரிஞ்சு. இந்த பாருங்க பிரதர், அடி வாங்குறதுக்குன்னு ஏன் வாய விடுறீங்க? அதான் அடிக்கிறாரு. சரி, நீங்க இப்ப தங்கறதுக்கு வீடு கொடுக்கறேன், பொழைக்கிறதுக்கு வேலை கொடுக்கறேன். நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் வாங்க. மேன்ஷன்னா என்னடா? மேன்ஷன் பிராண்டி பாட்டில் மேல இருக்குமே பெரிய டவர். டேய் சூரி, மச்சராஜா சார் சொன்ன டைப் பங்களா சுத்தி தான் இருக்கு. ஆனா இது பங்களா மாதிரி இல்லையே. பெரிய மேன்ஷன் சொன்னாரு. இதையா நீங்க தங்க போற ரூம் வித் பர்னிச்சர் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பெட்ரூம் காணோம், ஹால காணோம், சிக்கன கடை கிச்சனை காணோம். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹாலு. சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன், படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம். அப்ப மழை ஸ்விம்மிங் பூல், ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். விளையாட்டுக்கு சொன்ன அப்படிலாம் ஒழுகாது. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க. மும்பைல ஜாப்லாம் வேஸ்டியா, பிசினஸ் தான் பெஸ்ட். நாங்க என்னங்க பிசினஸ் பண்றது? ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கு. முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன தெரியும் கண்ணா? தண்ணி அடிக்க தெரியுங்க. எவ்வளவு அடிப்ப? கீழே வைக்காம ஃபுல் பாட்டில் அடிப்பேங்க. கீழே வச்சுட்டு அடிக்கலாம்ல. கீழே வச்சா விமர்சிடுவோம். அவனை கேக்குறது வேஸ்ட். உனக்கு என்ன தெரியும்? லவ் பண்ண தெரியுங்க. டிக்கெட் பார்க்க போகலாமா? இதுல வெக்க வேற. சார், நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க. உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு சீட் எடுத்து தெரியுங்க. அது நமக்கு ஒத்தே வராது. உனக்கு என்ன தெரியும் தம்பி? என்னது இது? கராத்தே. ஓஹோ, அந்த கர்மலாம் வேண்டாம். ஐயா பெரிய மனுஷா, உனக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு சமையல்காரங்க. சமையல்காரன் இல்ல சார், செஃப். செஃப்னா என்ன சமையல் பண்ணுவ? சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், ஆஸ்திரேலியன், ஜிங்கிச்சக்கா, எவரிதிங். இந்த கன்றாவி எல்லாம் வேண்டாம். பாவ் பாஜி செய்வியா? அத செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். உங்க எல்லாரும் இவர்தான் வேஸ்ட் ஃபெல்லோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. எப்படி சார்? சொல்றேன். இந்த பெரியவரை குக்கா வச்சுக்கிட்டு பாவ் பாஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. படிச்சவங்க நாங்க பாவ் பாஜி கடை வைக்கிறதா? இங்க பாருப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா விட்டுரு. நான் என் வழியை பார்த்து சார். நீங்க சொல்றபடி செய்யறேன் சார். இனிமே உங்கள யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் வராதுங்க. கடை வைக்க காசு வேணாமா? கண்ணா, இந்த 500 ரூபாய். ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபின்னா, காலையில பணத்தை கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ். முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க. 50 ரூபாய் குறைச்சா இருக்கு. தெரியும், நான் தான் எடுத்துக்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட். இன்னையில இருந்து இந்த மும்பைல உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு திருபாய் அம்பானி, ஒரு லட்சுமி மிட்டல், ஒரு ரத்தன் டாடா. யாருங்க உங்களா? இதே மும்பைல ஹார்ட் ஒர்க் பண்ணி வானளவுக்கு வசந்த மா மனிதர்கள். நீங்களும் அதே அளவுக்கு உயரணும். கண்டிப்பாங்க. அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என் கை ரொம்ப ராசியான கை. இந்த 1000 அவசரப்படப்படாது. காலெல்லாம் விழாதீங்க. என்ன கும்பிட வேண்டாம், கஸ்டமரை கும்பிடுங்க. ஏன்னா அவங்கதான் நமக்கு கடவுள். அந்த மச்சராஜா சார் நமக்கு கண்கண்ட தெய்வம்டா. இதே ஸ்பீட்ல 6 மாசம் வியாபாரம் பண்ணோம், சீக்கிரம் துபாய் போயிடலாம். வாங்க சார். நேத்து வரல, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, முதல்ல வியாபார கணக்க பேசுவோம். கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 3500 ரூபாய். அப்பா சாயிராம். அதுல இருந்து நான் கொடுத்த 450 ரூபாய் எடுத்து இப்படி வை.
இந்தாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் நேத்து 50 ரூபா எடுத்துக்கிட்டீங்களே. நேத்து பாதி வட்டி தான் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு 50 எப்படி வை. இப்ப எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. கடைக்கு முதல் போட்டது யாரு? நீங்க. இதுல நஷ்டம் வந்தா ஏத்துக்க வேண்டியது யாரு? நீங்க. லாபம் வந்தா எடுத்துக்க வேண்டியது யாரு? நீங்கதான். என்ன மொத்தத்தை அழிக்கிட்டீங்க? நான் மொத்த பணத்தையும் அள்ளிக்கிட்டு போற சுயநலவாதி இல்லையா? நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட. எப்படியோ பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. இதுல உன் உழைப்பு இருக்கு, ஆ. பாதி உனக்கு மீதி எனக்கு. பரவாயில்ல, இதாவது மிதிச்சு. நேத்து ஓப்பனிங்ல 1000 ரூபாய் கொடுத்து பிளஸ் பண்ணல, அது போனி ஆச்சுங்களே. போனி தான் முடிஞ்சிருச்சு. காலையே கொஞ்சம் திருப்பு கண்ணா. பாவுபாஜி வண்டி வாடகை 200 ரூபாய், பெஞ்சுக்கும் பிளேட்டுக்கும் 300 ரூபாய், புது பல்சருக்கு 1000 ரூபாய். பல்சருக்கு 1000 ரூபாயா? மும்பைல அப்படித்தான். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2500 ரூபாய். அப்புறம் ஏன் பாக்குற? கொடு. 1500 தானே இருக்கு. பரவாயில்லையா, 1000 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறீங்க? இந்தா, இன்னைக்கு சரக்கு வாங்க 500 ரூபாய் வச்சுக்க. என்னில்லும் பாக்காத, 50 ரூபாய் குறையும். இப்படியே போனா லட்சுமி வீட்டில் ஆகிறது எப்படி? பகவத்கீதையில அந்த கிருஷ்ண பகவான் என்னையா சொன்னாரு? நமக்கு தெரியாதுங்க. கடமையை செய், பலனை மட்டும் எதிர்பாராதே. வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்போ, துபாய்க்கு போறதுக்கு எப்போ? வெங்காய பொழப்பா இருக்கு. சார் சாப்பிடுங்க சார். எனக்கு வேண்டாம் பெருசு, இது நாம சாப்பிடக்கூடாது, வித்து பணம் பண்ணணும். போய் உங்க வேலையை பாருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சூப்பர் சார், இருக்கட்டும், சூப்பர். போங்க. என்னையா இது? கை தவறி 2 உடைஞ்சிச்சு சார். 2 இல்ல 4 பிளேட். பிளேட்டுக்கு 25 ரூபாய் வீதம் 100 ரூபாய் எடியா. ஐயோ, ஒட்டதுக்கெல்லாம் காசு பிடிங்கிறீங்களே. சார், ரத்தம் ஒழுகுது சார், ரத்தம். கவலைப்படாதய்யா, காயம் மலரும் நினைவுகள் மாதிரி. இதால குத்துறா உங்களுக்கு மரண விளையமே கிடைச்சா? நீ கோவப்படக்கூடாது. அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட, 4 தடவை வெட்டிக்கிட்டா பழகி போயிடும். எல்லாம் பட்டு 50 ரூபாய் ஏய், நில்றா. இதுக்கு போய் இதுக்கு 50 சுண்ணாம்பு தடவை போச்சு. என் ஃப்ரெண்டுக்கு செப்டிக் கை விரல எடுத்து. அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துருவாங்களா? போய் வேலையை போய் போயா. டிபேட் போய் வேலையை போ.